இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிச்சு வந்தாங்கன்னா 11 லட்ச ரூபா நஷ்டமாயிருக்கும், செலவாயிருக்கும். எந்த முதலீடு பண்ணாலும் நஷ்டமாயிருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படும். உங்க வீட்டுல ஒரு புதிய நபர் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வருது. இதெல்லாம் அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பரிகாரம் சார் அப்படின்னா, மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு நைட் அங்க தங்குங்க. உங்க வாழ்க்கையில நல்லது நடக்குதா இல்லையா பாருங்க. மிதுன ராசி நண்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். உங்களுக்கு இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் 7 குடைவன் 10 குடைவன். 7ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி பாக்யாதிபதி, யோகாதிபதி. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2026-27 மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னா, 10ஆம் வீட்டு அதிபதி உச்சம் அடைகிறார். ஸோ இதனால் என்ன அப்படின்னா, புதிய தொழில், புதிய வேலை மாற்றம் ஏற்படும். சிலருக்கு பண வருமானம் அதிகரிக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி புதிய நண்பர்களின் மூலமாக சில செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நல்ல விஷயம் என்னென்னா, இளம் வயது ஆண் பெண்கள், வயசானவங்க யாராக இருந்தாலும் சரி, 60 வயசில் கூட திருமணம் நடக்கிறதுக்கான யோகம் இருக்குது. நேரம் நல்லா இருக்குது உங்களுக்கு. 2ஆம் இடத்துல குரு உச்சம் அடைகிறார். வாக்குஸ்தானத்தில் குரு உச்சம் அடைகிறதுனால நீங்கள் அதிகமாக பேச வேண்டியது இருக்கும். எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காகவே நிறைய பேச வேண்டியது இருக்கும். அதனால் கொஞ்சம் வார்த்தைகள் உஷ்ணமாகும். அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. குறிப்பாக உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த விரயங்கள், செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா சனி 10ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. மீன ராசியிலேருந்து ரிஷபராசியை பார்க்குறாரு. உங்களுக்கு விரயஸ்தானம். இது என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய செலவு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரியிலேருந்து 2026 ஜூன் மாதம் வரைக்கும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிச்சு வந்தாங்கன்னா 11 லட்ச ரூபா நஷ்டமாயிருக்கும், செலவாயிருக்கும். எந்த முதலீடு பண்ணாலும் நஷ்டமாயிருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, சனி பார்வை 12ஆம் இடத்துக்கு இருந்ததுனால தான். இதில் 12ஆம் இடத்துல குரு இருந்த வரைக்கும் 2025-26 சுப செலவுகளும் ஏற்பட்டிருக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் இப்போ சொத்து வாங்கியிருப்பீங்க 2025-26. இப்போ உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான யோகம் ஏற்படும். ஏன்னா 7ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு. இது திருமணத்துக்கான செலவை ஏற்படுத்தும். நீங்கள் பிஸ்னஸ்க்காக வாங்கின கடனை அடைக்கிறதுக்கான செலவை ஏற்படுத்தும். புதிய பார்ட்னர்ஸ் அமைகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த பார்ட்னர்ஸ்னால பண வருமானம் ஏற்படும். அவங்களுடைய ஃபண்டிங்கை கொண்டு வருவாங்கல்ல. இப்போ நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா போட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் வராரு, நான் ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலன்னா, ஸோ யூ ஹவ் ஆல்ரெடி இன்வெஸ்டட் 10 lakhs, இது ஒரு 10 லட்சம், ஸோ 20 லட்சம் ஆகும். அப்போ அந்த 20 லட்சத்தில் நீங்கள் போட்ட பணத்துலேருந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் எடுத்துக்கிட்டு உங்களுடைய செலவை பார்த்துப்பீங்க. கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். விச் மீன்ஸ் தட் எதிரிகள் அடங்கி போவார்கள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படும். தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை. வேலை சம்பந்தமாக நீங்கள் இது நாள் வரை பட்டு கொண்டிருந்த அவஸ்தைகள், ரொம்ப அலைச்சல் சார், காத்தால 7 மணிக்கு கிளம்பினா நைட்டு 11 மணிக்கு தான் வரேன், என்னால் முடியல சார், நான் வாரத்துக்கு ஒரு நாள் தூங்க முடியல, வாரம் ஃபுல்லாக தூங்காமே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல நேரம் வருது. லிட்ரலாக சொல்லணும்னா, நீங்கள் லாஸ்ட் 1 year 2 years பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2025 டில் ஜூன் 2026 உங்களுக்கு தூக்கமே இல்லை. ஏன்னா சனி 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால தூக்கமே இல்லாமல் இருக்கீங்க. நீங்கள் தூங்கினா நைட்டு 1 மணிக்கு படுக்கிறீங்க, 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுறீங்க. அப்பேற்பட்ட உடல் டயர்ட்னஸ் இருக்குது. இப்போ நிறையா தூக்கம் வரும். ரெஸ்ட் எடுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் வேணும் இல்லை? ஸோ இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் என்ஜாயிங். ஆனால் அதே சமயம் ஏன்னா குரு பார்வை 10ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால எங்கே வேலை பண்ணணுமோ அங்கே வேலை பண்ணுவீங்க. இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், இல்லை மீடியாவில் இருக்கேன், இல்லை ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சுருக்கேன், இந்த மாதிரி அடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது தொழில் வளர்ச்சிக்கான நேரம் இது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குரு பகவானுடைய பார்வை பலம் மட்டும் இல்லை, அவர் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் ஒரு புதிய நபர் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வருது. உங்களுக்கு திருமணம் ஆயிருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் இருக்குது சார், எனக்கு ஆல்ரெடி என் பையனுக்கு 21 வயசு ஆகுது அப்படின்னா, 23-24 வயசு ஆகிறதுக்குள்ளார 21 வயசு இல்லை 25 வயசு ஆகுதுன்னா உடனே அவங்களுக்கு திருமணம். ஸோ ஏதோ ஒரு புதிய உறவு வந்துட்டே இருக்கும்.
இதில் இன்னொரு நல்ல விஷயம், உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, அதாவது உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, தாத்தா, பாட்டி, அவளுக்கெல்லாம் இப்போ நேரம் நல்லா இருக்குது. உங்களால் அவளுக்கு நேரம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். நான் 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா கடன் வச்சுருக்கேன் சார், எல்லாத்தையும் அடைச்சிடுவீங்க. இந்த வருஷம் வருமானம் ஜாஸ்தி இருக்கும், கடன் அடைக்கிறதுக்கான யோகம் ஏற்படும். நீங்கள் கடன் கொடுக்குற அளவுக்கு வளர்ச்சி அடைவீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு யோகமான காலகட்டத்தில் இருக்கீங்க. இந்த 2026, 27 2ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அதுவும் தசமஸ்தானாதிபதி உச்சமாகிறதுனால பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, ஸ்கூல் நடத்துகிறவங்க, இது பேர் என்னை போன்ற ஆன்மீக பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், இவங்க எல்லாத்துக்குமே வாக்குச்சாதுரியம் ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு கம்பீரம் ஏற்படும், வார்த்தைக்கு மரியாதை ஏற்படும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் சார் அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு தடவை ஆக்சுவலாக பண்ணணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஜூன் மாதம், அக்டோபர் மாதம் 2026 அக்டோபரில் குரு அதிசார பயிற்சி நடக்கும். அந்த பீரியட் உங்களுக்கு இன்னும் சூப்பர். ஏன் அப்படின்னா 11ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும், நீங்களே பெரிய மனிதனாக மாறிடுவீங்க. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பரிகாரம் சார் அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு தடவை, ஒன்றா ஒரு செவ்வாய்க்கிழமை இல்லாட்டி ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஏதாவது ஒரு நாள் டிசைட் பண்ணிக்கோங்க. நேராக கிளம்பி கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமிமலை முருகப்பெருமானை, சுவாமிநாத சுவாமியை வணங்கி வாருங்கள். ஒரு நைட் அங்கே தங்குங்க. அடுத்த நாள் காத்தால தரிசனம் பண்ணுங்க, கிளம்பி வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குதா இல்லையா பாருங்கள். உங்களுக்கு தந்தைக்கே உபதேசம் செய்த அந்த தகப்பன் சுவாமிக்கு உண்டான நிகரான மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்கு? ஏன்னா லக்னத்தை பொறுத்து தான் பலன் பார்க்கணும். ராசிக்கு பலன் பார்க்கறதுங்கிறது பொதுவான பலன். அதாவது உடம்புக்கு பலன் பார்க்கறதா இல்லை உங்கள் உயிருக்கு பலன் பார்க்குறதான்னு கேட்டால், உயிரான லக்னத்துக்கு தான் பலன் பார்க்கணும். அந்த லக்னத்துக்கு, உங்கள் ஜாதகத்தில் உள்ள லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது, இந்த வருஷம் எப்பேற்பட்ட யோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு ஆசைப்படுறவங்க கீழே நமக்கு என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, கைபேசி எண்கள், அதாவது வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்காங்க, டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க, என்னோட அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி என்னை நேரிலோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இது கட்டணம் உள்ள சர்வீஸ். அதே சமயம் இந்த பலன்களால் உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் க்ஷேமங்களும் கிடைக்க வேண்டும், கிடைத்திட வேண்டும், அதனால் உங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை அடியேனின் பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.